Welcome to Detective Decodes. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மேவலூர் குப்பம் பகுதியில் வசித்து வருபவர்கள் ஹரிகிருஷ்ணன் பவானி தம்பதியினர். இவர்கள் பேரம்பாக்கம் தண்டலம் சாலையில் பிரியாணி கடை ஒன்றை வைத்து நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் மேவலூர் குப்பம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் கணவன் ஹரிகிருஷ்ணன் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக வந்த கார் ஒன்று அவர் மீது மோதி இருக்கிறது. இந்த விபத்தில் ஹரிகிருஷ்ணன் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளார். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்களில் ஹரிகிருஷ்ணனை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம ஆசாமிகள் சிலர், உன் மீது கார் மோதியது விபத்து அல்ல, திட்டமிட்டு கொலை செய்ய நாங்கள் தான் முயற்சி செய்தோம், உன் மனைவிதான் உன்னை கொல்ல திட்டமிட்டார் என தெரிவித்திருக்கின்றனர். இதனை கேட்டு ஹரிகிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் உன்னை கொலை செய்வதற்காக மொத்தம் 15 லட்சம் ரூபாய் விலை பேசி 2 லட்சம் ரூபாய் முன்பணமும் தந்திருப்பதாக கூறியுள்ளனர். இதனை கேட்ட ஹரிகிருஷ்ணன் மேலும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். செய்வது அறியாது திகைத்து நின்றிருக்கிறார். சுதாரித்துக் கொண்ட ஹரிகிருஷ்ணன் உடனடியாக இது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் ஹரிகிருஷ்ணனின் மனைவி பவானி மற்றும் அவர்களுடைய பிரியாணி கடையில் மாஸ்டராக பணிபுரிந்து வந்த மதன்ராஜ் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த விஜய், மணிகண்டன், விக்னேஷ் உள்ளிட்ட 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். ஹரிகிருஷ்ணன் தனது கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அடிக்கடி வெளியே சென்று வந்துள்ளார். அப்படி வெளியே செல்லும் பொழுது பவானிக்கும் அதே கடையில் பிரியாணி மாஸ்டராக வேலை செய்யும் மதன்ராஜுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமான பழக்கமாக மாறியுள்ளது. பின்னர் ஒரு கட்டத்தில் இது திருமணத்தை மீறிய தகாத உறவாக மாறியுள்ளது. இருவரும் ஹரிகிருஷ்ணன் வெளியே சென்ற பிறகு கடையில் தனிமையில் உல்லாசமாக பல முறை இருந்து வந்துள்ளனர். இதை அறிந்த ஹரிகிருஷ்ணன் இருவரையும் அழைத்து எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனை சிறிதும் கண்டுகொள்ளாத பவானி மீண்டும் மீண்டும் திருமணத்தை மீறிய பந்தத்தில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பிரியாணி மாஸ்டர் மதன்ராஜை தன்னுடைய கடையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பவானி தனது தகாத உறவிற்கு இடையூறாக இருக்கும் தனது கணவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். ஹரிகிருஷ்ணனின் மனைவியான பவானிக்கும் பிரியாணி மாஸ்டராக வேலை செய்து வந்த திருவாரூரைச் சேர்ந்த 36 வயதான மதன்ராஜ் என்பவருக்கும் இடையே முறையற்ற தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை தெரிந்து கொண்ட ஹரிகிருஷ்ணன் மனைவியையும் மதன்ராஜையும் பல முறை எச்சரித்து வந்ததோடு கடையில் பல இடங்களில் கூடுதலாக CCTV கேமராக்களை வைத்து கண்காணித்து வந்துள்ளார். இந்நிலையில் மதன்ராஜை வேலைக்கு வேண்டாம் எனவும் ஒரு கட்டத்தில் ஹரிகிருஷ்ணன் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. தன்னுடைய முறையற்ற தொடர்புக்கு கணவன் இடையூறாக இருப்பதை அறிந்த பவானி கணவனை கொல்ல கூலிப்படைக்கு 15 லட்சம் ரூபாய் விலை பேசி முன்பணமாக 2 லட்சம் ரூபாய் கொடுத்தது தெரிய வந்துள்ளது. இதில் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய ஏவப்பட்ட கூலிப்படைக்கும் பவானிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த கும்பல் ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு உன்னுடைய மனைவிதான் உன்னை கொலை செய்ய திட்டமிட்டார் என்பதை தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஹரிகிருஷ்ணனின் மனைவி பவானி, பிரியாணி மாஸ்டர் மதன்ராஜ் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த விஜய், மணிகண்டன், விக்னேஷ் என மொத்தம் 5 பேரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். தவறான உறவை கண்டித்த கணவனை கட்டிய மனைவியே கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயற்சித்தது ஸ்ரீபெரும்புதூர் மக்களிடத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சமகாலத்தில் நிகழும் குற்றமும் பின்னணியும் அதை காவல்துறையினர் நேர்த்தியாக கையாளும் விதங்களையும் நமது பாணியில்
நீங்கள் கேட்க விரும்பினால் டிடெக்டிவ் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.